Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம spring onions யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். Spring onions யூசுவலா நம்ம சைனீஸ் ரெசிபில சேர்த்துப்போம். மஞ்சூரியன்ஸ்ல, ஃப்ரைட் ரைஸ்ல ஒரு ஃப்ளேவரிங்காக சேர்த்துப்போம். பட் இதையே ஒரு பொரியலா பண்ணி சாப்பிடலாம். அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த spring onions எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு தெரியும். நான் ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் ஒரு லேடி வச்சு வித்துட்டு இருந்தாங்க. 20 rupees தான் ஒரு கெட்டு. இதோட ஃப்ரெஷ்னஸை பார்த்துட்டே நான் வாங்கிட்டேன். ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து இந்த இலையெல்லாம் நல்ல தண்ணியில் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த டிப்ஸில் இருக்கிற வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இது கடைசியாக நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த இலையோட டிப்ஸை வந்து நம்ம கட் பண்ணணும். 1-2 காஞ்ச மாதிரி இருக்கும், அதை சேர்த்துக்க தேவையில்லை. ஸோ அந்த டிப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் அதை சேர்க்குறப்ப ஒரு கசப்பு தன்மை மாதிரி தெரியும். இப்போ கட் பண்ணியாச்சு, இதை டிஸ்கார்ட் பண்ணிட போட. அதுக்கப்புறமா இந்த இலையை வந்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள் வந்து ஒரு கீரை இனத்தை சேர்ந்தது தான். இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெங்காயத்தாள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடம்புக்கும் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். வெங்காயத்தில் என்னென்ன சத்து இருக்குதோ அதே அளவுக்கான சத்து வெங்காய தாள்லேயும் இருக்குது. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதோட இந்த வெங்காயத்தையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கையில் வழுக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கிரிப்பாக பிடிக்கணும். பிடிச்சி ஒன்றொன்னா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. வாங்க இந்த ரெசிபியை குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 வரமிளகாவையும் பிச்சு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் சிம்மில் லைட்டாக வதக்கிக்கலாம். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை, அவ்வளோ குவிக்காகவும் செய்யலாம். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. 2 நிமிஷம் சிம்மில் அப்படியே வதக்கிக்க வேண்டியது தான். கொஞ்சம் வாடட்டும். வாடினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு சிம்மில் ஒரு 5 minutes அப்படி வச்சுடுங்க. மூடி போட்டு மூட வேண்டாம். மூடி போட்டோன்னா அந்த கலர் வந்து நஷ்டமான மாதிரி நமக்கு தெரியும். மீன் டைமில் நான் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், பூண்டு, அதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு காரமும் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு கோஸ் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ கீரையும் நல்லா வசங்கிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் சேர்வையை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்டியர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வெறும் ரைஸோடையே இதை சேர்த்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் House to Home.